2 நாள் டாக் சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, கூண்டுக்குள்ளே தான் தூங்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணாத டைமில் உங்கள் டாக் வந்து கூண்டில் இருக்கணும். நீங்கள் கூண்டே வச்சுக்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லை கூண்டு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த டாக் வந்து நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் நேரம் உங்கள் கண் பார்வை இல்லாமல் ஒரு நல்ல சேஃபான இடத்துல அது கொஞ்சம் நேரமாவது இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், காலையில் எந்திரிச்சு வந்த உடனே டாக் வந்து முதல் நாளில் இருந்து காலையில் எந்திரிச்சு வரும்போது நீங்கள் டாக் நேராக போய் பார்க்கக்கூடாது. குட்டியை போய் நேரடியாக போய் பார்க்கக்கூடாது. அது ஹாய் லியோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறது. நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணும்போது டாக் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறீங்க. ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் நான் உன் கூட இல்லை, நீ ஹாப்பியாக இல்லை, நான் உன்னை பார்த்த உடனே நீ ஹாப்பி ஆகிற, நானும் ஹாப்பி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உடனடியாக நம்மளுடைய ஃபீலிங்ஸை அதுகிட்ட காமிக்கிறது. அப்போ டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களை பார்க்கும்போதெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்தோடனே டாகை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை கடந்து போங்க. அது குலைச்சாலோ சத்தம் போட்டாலோ எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 1 minute தான், any 30 seconds to 1 minute, அவ்வளோ நேரம் நீங்கள் அதை ஐ கான்டாக்ட் பண்ணாமல், அதை டச் பண்ணாமல், அதை பேசாமல் அப்படி இருக்க போகிறீங்க. 1 minute கழித்து அது காம் ஆனதுக்கப்புறமா போய் அதை க்ரீட் பண்ணுங்கள். அது சத்தம் போடும்போது, குலைக்கும்போது, இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கு ட்ரீட் கொடுக்குறது, தட்டி கொடுக்குறது, அதை ஸ்வீட் டாக் பண்ணுறது, அம்மா வந்துட்டேன்டா, அப்பா வந்துட்டேன்டா, ஒன்று அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக் இக்னோர் பண்ணுறது தப்பான விஷயம் கிடையாது. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டாக் காம் ஆனோடனே அது கிடைக்கிற அட்டென்ஷன். கிளம்பும்போது ஏதோ வந்து நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி, நான் இல்லை வீட்டில் இருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன், அம்மா சாயங்காலம் வந்துடுறேன், சமத்தாக இருக்கணும், அப்பா வந்துடுறேன், இதுவாக இருக்கணும், அந்த தப்பு பண்ணாதீங்க. அது எடுத்ததுலேருந்து நீங்கள் அதை ஹியூமனைஸ் பண்ணாதீங்க. அது வந்து அனிமல், அது வேறு ஸ்பீஷிஸ், மேபி உங்களுடைய லவ்வபிள் ஸ்பீஷிஸ். எனக்கும் டாக் மேலே பெரிய அபிமானம் உண்டு. ஆனால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களை டிசிப்ளின் இல்லாமல் நம்ம வளர்த்துட்டு அவங்க மேலே தப்பு சொல்கிறதும் நாய்க்குட்டி மேலே தப்பு சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அட்டென்ஷன் ஷுட் நாட் பி கிவன். அதை வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் செய்யணும்.